என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் பலமுறை உன்னிடத்தில் இந்த விஷயத்தை உன் கனவில் வந்து சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ இப்பொழுது வரையிலும் இந்த விஷயத்தை பற்றி பெரிதாக எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விட்டாய். இனி அழுது எந்த பலனும் இல்லை. இனி நீ அழுதாலும் புரண்டாலும் இதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை. என்ன கருப்பன் சொல்கிறார் என்று புரியவில்லையா? என் குழந்தையே, நான் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரில் சொல்லி பார்த்தேன். அதை நீ புரிந்து கொள்ளவில்லை. கனவில் காண்பித்தால் பயப்படுவாயா என்று நினைத்து பார்த்தேன். அதையும் நீ பொருட்படுத்தவில்லை. அதனால் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நேரிலேயே சொல்லிவிடுகின்றேன். மீண்டும் ஒருமுறை உனக்கு நான் நினைவுபடுத்த வருகிறேன் என்பதனை மறக்காதே. மீண்டும் ஒருமுறை நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பன் ஒருபொழுதுமே உனக்கு கெடுதல் செய்ய வருவது கிடையாது. இந்த கருப்பன் ஒரு நாளுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தீமைகளை செய்ய நினைப்பது கிடையாது. கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நீ நிற்கக்கூடாது. நல்ல புரிதலோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்பனிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ கலங்காதே. உன் அப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்காகவே ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும். கருப்பனுக்கு இதுவெல்லாமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதனால்தான் நான் கனவிலும் நேரிலும் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கானது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே தெளிவுபடுத்துவதற்கானது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் நமக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் உன் அப்பன் கருப்பன் நான் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? கருப்பன் உனக்கான வாய்ப்புகளை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக சொல்லித் தருவேன் அல்லவா? அதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது எதிலும் நமக்கு தெளிவு வேண்டும். நம் முன்னால் நடக்கும் எல்லாவற்றிலும் நமக்கான புரிதல் வேண்டும். எதையுமே நீ சட்டென்று மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே உன் மனதிற்குள் வைத்து நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது இனி எந்த நிலையிலும் உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உதவ வேண்டும். இனிமேலும் உன் அப்பன் எதையுமே நான் விட்டுவிட நினைக்கவில்லை. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கும் பல நன்மைகளை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் என்னவென்று கருப்பன் உணர்ந்ததனாலும் உன்னை சுற்றி இருக்கும் சில தீமைகளை நான் கண்டுபிடித்ததனாலும் இதுவரையிலும் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையை, சரியானதொரு வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கினாய். ஆனால் சில நாட்களாகவே கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த நாளில் ஒரு தெய்வத்தை வணங்கு என்று. இந்த நாளில் ஒரு பெண் தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் வரும். அது மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும், உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும், உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு துரோகங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். கருப்பா,
நீ சொல்வதை பார்த்தால் உன்னை வணங்கினால் இதுவெல்லாம் நடக்காதா? நான் எதற்காக இன்னொரு பெண் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, இந்த தெய்வம் சட்டென்று யாருக்கும் எதுவும் கொடுப்பதில்லை. ஆனால் அவர்களுக்கு உகந்த அந்த நாளில் யாரேனும் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதனினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதன் வீரியம் என்ன, எதனால் அந்த விஷயம் அவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது, இதை நடத்தி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை எல்லாமும் புரிந்து அந்த நேரத்தில் அந்த தெய்வம் சட்டென்று ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அதை நடத்தி கொடுத்துவிடும். சரியானது என்றால், தேவையானது என்றால் அதை நிச்சயமாக நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களில் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காதே. உன் அப்பன் நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள். தெளிவில்லாத விஷயங்களை யோசித்து கலங்காமல் சரியான புரிதலோடு நீ எதையும் நடத்திவிட பழகு. உனக்கே என்று நான் எப்பொழுதும் முன் நிற்பேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கே என்று இந்த கருப்பன் எப்பொழுதும் நான் துணை வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருந்து உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லாவற்றையும் நீ இனிமேலும் உணர வேண்டும். கருப்பன் எதற்காக உன் முன்னால் வருகிறேன் என்ற விஷயத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர கருப்பன் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கருப்பன் உனக்கு தரமாட்டேன் என்றோ, கருப்பனால் முடியாத காரியம் என்றோ எதுவும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள். அவரவருக்கு உகந்த அந்த நாட்களில் நாம் வரும்பொழுது அந்த நாளில் அவர்கள் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு செய்து கொடுத்து விடுவார்கள். நீ காலம் தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டாம். இதற்கு மேலும் கலங்கக்கூடாது. நாம் நினைத்த ஒரு காரியம் இப்பொழுது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ அழுது புலம்புவதில் என்ன பலன் இருக்கிறது? இனிமேலாவது கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று கேட்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை மாற்றிக்கொள். தெய்வம் சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் அடுத்த கட்டம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பயணிக்க வேண்டும் அல்லவா? உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே நாம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் பிள்ளையை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை இனி வரும் காலங்களில் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பெண் தெய்வத்தை பற்றி குறிப்பிட்டு உன் கருப்பன் பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் ஏதோ உனக்கு ஒரு பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கான தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நாட்கள், உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய இந்த நாட்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட நிகழ்வு நீ விரும்பியது போல உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வந்து விட்டது. இதையெல்லாமும் நீ என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் நான் உன்னோடு உனக்கென்று துணை வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க நீ எல்லாவற்றையும் இனி சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பாதே. உனக்கான தேவைகளையும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உனக்கென்று உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த காலம் முழுக்க இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும்
உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் அல்லவா? உனக்கே என்று கவனமாக இந்த வாழ்க்கையில் உருவாக்கி தரப்படும் அல்லவா? இதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். கருப்பனினுடைய நம்பிக்கை நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் இந்த காரியத்தை நீ செய்து விடுவாய் என்பதனை எனக்கு தெளிவுபடுத்துகிறது. என் பிள்ளை, உன் அப்பன் என் மீது நீ கொண்ட இந்த நம்பிக்கையின் பலனாக உனக்கான பல நல்ல விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கென தெய்வம் எடுத்து வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் நீ அதை சரியாக தெரிந்து கொள். ஒரு தெய்வமே உன் முன்னால் வந்து நின்று இன்னொரு தெய்வத்தை வணங்கு என்று சொல்கிறது என்றால் அதற்கு இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்குள் இருக்கும் ஆழமான புரிதலை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, நீ எதையுமே எண்ணி நீ கலங்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ பதறக்கூடாது. செய்யக்கூடிய செயல்களை தெய்வம் தெளிவுபடுத்தும் பொழுது அதை நீ பின்பற்றி விட்டால் போதும். நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் உனக்கான சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பண்ண சாமியினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இனி கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பன் நான் துணையிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக எதையெல்லாமும் சொல்லிவிட எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகிவிட வேண்டும். நடக்கும் நன்மைகளை தெரிந்து கருப்பன் வருகின்ற காலங்களை புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறதல்லவா? இத்தனை நாளும் கோவிலுக்கு சென்றாய், வணங்கினாய், வந்தாய். ஆனால் உன் மனதில் ஒரு ஆழமான உத்திரவாதம் தெய்வத்தை பற்றி இருக்கவில்லை. கோவிலுக்கு சென்றால் மட்டும்தான் அவர்களை வணங்க முடியும். அப்பொழுதுதான் அவர்களை பற்றிய யோசனைகளும் உனக்கு அதிகமாக வரும். அவர்களிடத்தில் அப்பொழுதுதான் நீ வேண்டுதலையும் அதிகமாக வைத்திருப்பாய் அல்லவா? இது போன்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எல்லா நிலைகளிலும் நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சரிவர மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்திற்கான தீர்வுகள் இனி நிச்சயமாக உன்னை தேடி வந்து மிகப்பெரிய வழியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் கட்டாயமாக இனிமேல் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் நடத்திய அத்தனை விஷயங்களிலும் இனிமேல் என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வேண்டியது ஏராளம். உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வத்தை நீ காணாமல் இருக்கிறாய் என்பதுதான் கருப்பனுக்கு வருத்தம். அதனால்தான் உன் கனவில் வந்து நான் ஒரு ரூபத்தை உனக்கு காண்பித்து கொடுத்தேன். காட்டு பன்றியினுடைய ரூபத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுத்தேன். காட்டு பன்றி ஒன்று துரத்துவது போலவும், காட்டு பன்றி உன்னுடைய வீட்டினுடைய தீபத்தில் காட்சி கொடுப்பது போலவும் நான் உனக்கு பல வகைகளிலும் அதை நான் உணர்த்தி பார்த்தேன். அப்படியானால் இந்த கருப்பன் சொல்வது என்னவென்று புரிகிறதா? என் குழந்தையே, நாளைய தினம் பஞ்சமி திதி, வராகி தேவிக்கு உகந்த திதி. ஏற்கனவே பலமுறை இந்த வராகி தேவி உன்னை தேடி வருகிறாள் என்று, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல தீமைகளுக்கு இவள் முடிவு கட்ட நினைக்கிறாள் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால் நீ அந்த விஷயத்தை பின்பற்றினாயோ இல்லையோ, மேலும் சில பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறாய். இனியும் இப்படியே இருந்துவிட முடியாது. இனியும் இப்படியே இந்த பிரச்சனைகளை நீ தூக்கி சுமந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் எந்த பலனும் கிடையாது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க
இனி என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு உனக்குள் புரிதல் இருந்தால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரும் இதுபோன்ற தீமைகளை எல்லாமும் நீ வேறறுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி தரட்டும். அப்பன் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். இனிமேலும் இப்படியே இருந்து விடாமல் என் பிள்ளை, நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் உனக்காக எடுத்து வந்த விஷயங்கள் இவைதான். இந்த வராகி தேவியை பற்றித்தான் நான் உனக்கு பல வகைகளிலும் அவரினுடைய அடையாளத்தை எடுத்து முன்கொண்டு வந்து நின்று நான் தெளிவுபடுத்த முயற்சி செய்திருக்கிறேன். நீ இவர்களை பின்பற்றி இருந்தால், இவர்களை தேடி சென்றிருந்தால் என்றோ இப்பொழுது உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமும் காணாமல் போயிருக்கும். என் பிள்ளை, நீ கேட்கலாம், கருப்பா, வராகி தேவி என்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் நான் கேட்காமலேயே எனக்கு அவர்கள் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதை விடுத்து நான் அவர்களை வணங்கினால்தான் அவர்களை அதை தீர்த்து கொடுப்பார்கள் என்றால் இது என்ன தெய்வ காரியமா? தெய்வம் இப்படி செய்யுமா என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா? எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு என் குழந்தையை. தெய்வத்தினுடைய அன்பும் புரிதலும் எந்த ஒரு பிள்ளைக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல புரிதல் கிடைத்துவிடும். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் தெரிந்துவிடும். கருப்பன் நானாக நின்று உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவுபட எதையுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் நடத்தும் இந்த காலம் உனக்கு எதையுமே சரியாக நான் உனக்கு சொல்லித்தர வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உணர்ந்து இதனை நம்பிக்கையோடு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நன்மதிப்பு கொண்டு நான் உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை தெரிந்து கொள். இந்த கருப்பனுக்கு உன்னை பற்றிய ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உண்டு. உன்னை தேடி வருவது யார்? உனக்கான நன்மைகளை நடத்துவது யார்? உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பது யார் என்பது எல்லாமும் கருப்பனுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் போக முடியுமா? இந்த தெய்வம் உனக்கான ஒரு நம்பிக்கையையும் உனக்கான ஒரு நன்மையையும் கொடுக்க தயாராக இருக்கிறது என்றால் அதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதற்கும் என் பிள்ளை பதறிக்கொண்டிருப்பது நியாயமாகாது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருப்பது நியாயமாகாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனிருக்க உனக்கு என்ன கவலை? நான் உன் கனவிலும் நினைவிலும் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால் சரி, ஒன்றுமில்லை, இந்த தெய்வத்தை உன்னால் வழிபட முடியவில்லை, அவர்களின் புகைப்படம் உன்னிடம் இல்லை, எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் சொல்லும்படி இல்லை என்று நீ யோசித்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை, நீ ஒவ்வொன்றையும் இனிமேலாவது சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் உனக்கு கவலை வேண்டாம். அப்பன் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான வெற்றியின் உச்சம். நீ அவரினுடைய வஜ்ரகோஷம் என்ற நாமத்தையாவது சொல்லிவிடு. காண முடியவில்லை, புகைப்படம் இல்லை என்பதை எல்லாமும் தாண்டி வஜ்ரகோஷம் என்று சொல். எங்கிருந்தாலும் அவள் உன் அருகில் நின்று உன்னுடைய அன்பை நிச்சயமாக புரிந்து கொள்வாள். உயிர் சக்தியை உயர்த்தி கொடுப்பவள், தீமைகளை வேறறுப்பவள் வராகி.
என் குழந்தையே, அவளுக்குரிய பஞ்சமி நாளில் நீ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைத்தால் அதில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.